அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்தி வர்றாரு. அந்த யூடியூப் சேனல் வந்து 2021 அவர் நடத்தி வர்றாரு. நிறைய இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பீப்புளுக்கு வந்து நிறையா வந்து டேலண்ட் இருக்கவங்களுக்கு வந்து அந்த யூடியூப் சேனல் மூலிமா சாங்ஸு மியூசிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவாரு. கடந்த 2023 ஸ்ரீஹரி அப்படின்ற ஒருத்தர் வந்து அவருக்கு அறிமுகமாக இருக்கு. அவர் வந்து அந்த சாங்ஸ்லாம் வந்து டேரக்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து முதல்ல வந்து ஒரு 3 சாங் ஆரம்பிச்சு கொடுக்குறாரு. என்னென்ன சாங்னா வந்து காதல் ராசாத்தி பொன்னம்மா மியாவ் அப்படின்ற ஒரு 3 பாட்டு வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பணத்தையும் வாங்குறாரு. ப்ரொடியூசரும் வந்து அந்த ஸ்ரீஹரின்ற ஒரு அக்கௌண்ட் தான் எல்லாருமே கொடுக்குறாரு. அதில் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க எந்த அவுட்புட்டும் சாங்கோட அவுட்புட் கொடுக்கவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு வந்து 2 அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் வந்து பொன்னம்மா மியாவுக்கு மட்டும் கொடுத்தாரு. காதல் ராசாத்திக்கு கடைசி வரைக்கும் கொடுக்க. இது நடுவில் வந்து 1 minute சாங்னு சொல்லுவாங்க. ஷார்ட் சாங் பைட்ஸ் மாதிரி இருக்கு. அது ஒரு 5 சாங் பண்ணுறதா சொல்லி ஒரு சாங்கும் 50,000 சொல்லி அதுக்கும் தனியாக காசு வாங்கினாரு. அந்த 5 சாங்கோட அவுட்புட்டும் கொடுக்குறாரு. இப்போ இந்த ப்ரெஸ் மீட் அவசரமாக எதுக்காக கொடுக்கணும்னா அந்த சாங்ஸை வந்து வேறு யூடியூப் சேனல்ஸில் வந்து அவர் விற்கிறதா நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அவர் மேலே வந்து ஆல்ரெடி கமிஷன் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களை மாதிரி வேறு யாரும் சின்ன ப்ரொடியூசர்ஸ், யூடியூப் வந்து ஒரு சின்ன மீடியம், அந்த ப்ரொடியூசர்ஸ் அதை வந்து சின்ன சின்ன காசை போட்டு 1 லட்சம் 2 லட்சம் போட்டு சாங்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க யாரும் ஏமாந்துடக்கூடாது ஒரு முக்கிய காரணத்துக்காக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பணத்தில் வந்து ஒரு சில சாங்ஸில் வந்து அவரே நடிச்சிருக்காரு. அவங்க தெரிஞ்சவங்க இது பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் எந்த கன்சல்ட்டுமே பண்ணாமல் ஃபுல்லாக இண்டிபெண்ட்டாக வந்து மணி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் இன்னும் வரைக்கும் வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அவர் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் மேற்படி இது மாதிரி சின்ன சின்ன யூடியூப் ஆல்பம்ஸ் சாங்ஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் வந்து முறைப்படி அந்த டேரக்டர், மியூசிக் டைரக்டர் யாராக இருந்தாலும் அவங்களோட ஐடி ப்ரூஃப் அவங்க கூட வந்து முறைப்படி அக்ரிமெண்ட் போட்டு சாங் பார்ட் பேமெண்ட்ஸாக பண்ணி சர்வீஸ் பண்ணணும். இது மாதிரி மொத்த பேமெண்ட்டாக கொடுத்தா அவங்க என்றைக்குமே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து எல்லாரும் யங் டேரக்டர் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க பணத்துக்காக இது மாதிரி பண்ணும்போது இந்த நன்மைங்க. ஸோ அதனால் எப்போவுமே அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுறது வந்து எல்லாருக்கும் உள்ளது. இந்த ஸ்ரீஹரின்ற பர்சன் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 8 சாங் ஆல்பம் ப்ரொடியூசர் இந்தியா ப்ரொடியூசர் வந்து கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. அந்த அமௌண்ட்டை வந்து அவர்கிட்ட முறைப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மெயினாக கொடுக்குறது இந்த சாங் ஆல்பம்ஸ். நான் மெயினாக சொன்ன 3 சாங்காக இருக்கும். காதல் ராசாத்தி பொன்னம்மா மியாவ். ஏன்னா இதில் ஒரு சாங்கை வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனலில் அவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. காப்பரேட் ஒரே பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர் சொல்லாமல். அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோன்னா ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ மீறி யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸை வந்து